வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 4 2024க்கான கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், கவுன்சிலிங் மெமோ எப்போ வரும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற டேட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் அக்டோபர் மாதம் 28லேயே வந்துருச்சு. சரிங்களா? அக்டோபர் 28லேயே ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கான சிவி எப்போ அப்லோட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து 30 டேஸ் கொடுத்துருந்தாங்க டைமு. சரிங்களா? நவம்பர் 20ஆந்தேதியோ 21ஆந்தேதியோ முடிஞ்சுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிவி அப்லோட் பண்ண சொன்னது 1:2 ரேஷியோவில் ஒரு 20,000 பேர்த்தை அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அந்த 20,000 பேர்த்தையும் அப்லோட் பண்ணது எல்லாத்தையும் நியர்லி ஒரு 1 மந்தில் வெரிஃபை பண்ணி நவம்பர் மந்தில் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யார் யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட் மிஸ்டேக்காக இருந்தது, யார் யார் அப்லோட் பண்ணாமல் இருந்தாங்க, யார் யாரெல்லாம் வெரிஃபிகேஷனில் இதாகலை, யார் யாரெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரீஅப்லோட் பண்ணுமோ அவங்கள எல்லாத்தையும் ரீஅப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த ரீஅப்லோட் பண்ணுறக்கே ஒரு 20 டேஸ் டைம் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? டிசம்பர் 24 வரைக்குமே டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் ரீஅப்லோட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சருக்கு, சரிங்களா, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அவங்க சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அந்த அப்லோட் பண்ண சொன்னதில் சப்போஸ் அவங்கள யாருக்காவது இங்கே ஜேஏவிலையோ இல்லை வேறு எது டைப்பிஸ்ட்டோ இல்லை ஸ்டெனோவோ அந்த மாதிரி போஸ்ட் வந்தால் எனக்கு ஃபாரஸ்ட் வாட்சர் வேணாம், நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அந்த வேக்கன்சிக்கு பத்தாமல் மறுபடியும் அவங்களுக்கு செகண்ட் ரவுண்டு, சரிங்களா, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி ஒரு 2,000 பேர்கிட்ட மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாமே இப்போ தான் மெயில் அனுப்பிச்சு எல்லாமே வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் கார்டுக்கு தனியாகவும், ஜேஏக்கு விஏஓவுக்கு, ஜேஏக்கு, டைப்பிஸ்ட்டுக்கு, ஸ்டெனோவுக்கு தனித்தனியாக எல்லாத்துக்குமே சிவி அப்லோட் மறுபடி யார் யாரெல்லாம் தப்பாக அப்லோட் பண்ணியிருந்தாங்க, யார் யாரெல்லாம் மிஸ்மேட்ச்சு, யார் யாரெல்லாம் கரெக்டான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதோ அவங்கள எல்லாத்தையும் ரீஅப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே டிசம்பர் 24 தான் லாஸ்ட் டேட்டு. ஆக்சுவலாக முன்னாடி அப்லோட் பண்ண 20,000 பேர்த்தை அவங்க 1 மந்த்லேயே வெரிஃபை பண்ணிட்டாங்க. இப்போது பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 3,000லேருந்து 4,000க்குள்ளே தான் ஜேஏ, விஏஓ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு ப்ளஸ் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து செகண்ட் ரவுண்டாக ஒரு 3,000 to 4,000 பேர்த்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அது எல்லாத்தையுமே இப்போ கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரண்ட்டாக என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த ரீஅப்லோட் பண்ணவங்களோட எல்லா சர்டிஃபிகேட்டும் வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. இது அவ்வளோ லேட் ஆகாது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த டிசம்பர் 31க்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. மேபி செகண்ட் ரேங்க் லிஸ்ட்டும் கவுன்சிலிங் மெமோவும் ஜான் 3 இல்லை 4 அந்த தேதியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக வியாழன் வெள்ளியில் தான் இப்போ எல்லா டாக்குமெண்ட்டுமே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது 25, 26 ஆயிடுச்சு. ஸோ இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு தான். அடுத்த ஜான் 2, 3 இல்லைன்னா 4 அப்போ நமக்கு கன்ஃபார்மாக ரேங்க் லிஸ்ட்டும் சிவி மெமோவும் வந்துடும். சரிங்களா? இப்போது செகண்ட் ரேங்க் லிஸ்ட் ஏன் அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் மால் ப்ராக்டிஸில் மாட்டினவங்க, டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டு கொடுத்தவங்க இதெல்லாம் வெரிஃபை பண்ணி அவங்கள எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அதே மாதிரி எனக்கு குரூப் 4 வேணாம், நான் குரூப் 2க்கு தான் போவேன், குரூப் 1க்கு தான் போவேன், இங்கே நான் சும்மா தான் எழுதுனேன், அதுவும் இல்லாமல் என்னோடய ரேங்க்குக்கு நான் எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட் வராது, அதனால் நான் அடுத்த குரூப் 4க்கு போய்க்கிறேன், நான் இங்கே அப்ளையே பண்ணல அப்படின்னு சொல்லி விட்ருப்பாங்க இல்லைங்களா? இப்போது கரண்ட்டாக நீங்கள் ஒரு 500வது ரேங்க்கில் இருக்கீங்க உங்கள் கம்யூனல் ரேங்க்கில். இப்போ நீங்கள் ஒரு 500th ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 40 to 50 ரேங்க் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி அப்லோட் பண்ணாமல் விட்டவங்க, அதே மாதிரி மால் ப்ராக்டிஸில் மாட்டி அவங்கள ரிஜெக்ட் பண்ணது, சர்டிஃபிகேட் தப்பாக இருந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணது, இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 500 பேர், ஒரு 100 பேர்த்துக்கு மினிமம் ஒரு 1 or 2 இல்லை 5, 6 அந்த மாதிரி போச்சு அப்படின்னா கூட நீங்கள் 500வது ரேங்க்கில் இருக்கீங்க உங்கள் கம்யூனல் ரேங்க்கில் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 450, 460 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. சரிங்களா? அதுக்காக மறுபடியும் இப்போ செகண்ட் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ரேங்க் சிவியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செகண்ட் ரேங்க் லிஸ்ட்டு ப்ளஸ் உங்களோட கவுன்சிலிங்க்கான டேட்டு ப்ளஸ் உங்கள் கவுன்சிலிங்க்கான டேபிள் நம்பர் இது எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 500 பேருக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா காலையில் செஷன் நடக்கும், அப்புறம் மதியம் செஷன், ஈவினிங் செஷன், ரெண்டு செஷன் நடக்கும். அந்த 2 செஷன்லேயும் ஒரு 250 பேர்த்துக்கு நடக்கும். சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் ஜான் 2, 3 இல்லைனா 4 இந்த 3 நாளையில் கவுன்சிலிங் மெமோக்கான
இது வர்றதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கவுன்சிலிங் மெமோ ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அந்த கவுன்சிலிங் மெமோவும் செகண்ட் ரேங்க் லிஸ்ட்டும் வந்ததுக்கப்புறமா ஒரு 10 to 15 டேஸ் உங்களுக்கு டைம் தருவாங்க. சரிங்களா? அந்த டைம் கொடுத்து தான் உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. அப்படி பார்க்குற பட்சத்தில் கன்ஃபார்மாக ஜான் 20, 21 தேதி வாக்கில் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம விஏஓவுக்கு ஒரு நாள் நடக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா விஏஓ ஜேஏ ரெண்டும் சேர்த்து மினிமம் ஒரு 13 to 15 நாள் நடக்கும். அதுக்கப்புறமா டைப்பிஸ்ட்டுக்கு ஒரு 8 to 10 நாள் நடக்கும். அதுக்கப்புறமா ஸ்டெனோக்கு ஒரு 5 to 6 நாள் நடக்கும். அதுக்கப்புறமா தான் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். சரிங்களா? இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அடுத்த குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஏப்ரல் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏப்ரலுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கையில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. சரிங்களா? வேலையை இது பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடுத்த ஏப்ரலுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாமல் என்ன இப்போ தான் செகண்ட் இது கொடுத்தாங்க இல்லைங்களா, சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ண சொல்லி. இந்த செகண்ட் அப்லோட் பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் 24th தான் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் மினிமம் ஒரு 5 டேஸ் எடுத்துக்கிட்டால் கூட 30க்குள்ளே முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே சிவி மெமோ ரெடி பண்ணி ஒரு 2nd 3rd வாக்கில் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் கழித்து கவுன்சிலிங் நடக்கும். ஸோ பொங்கல் முடிச்சுட்டு 20ஆம் தேதி 21ஆம் தேதி வாக்கில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்த 10 to 13 நாளில் ஜேஏக்கு முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த 8 to 10 நாளில் டைப்பிஸ்ட்டுக்கு முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த ஒரு 5 to 8 நாளைக்குள்ளே ஸ்டெனோவுக்கு முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்து ஃபாரஸ்ட் வாட்சர். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி மாதத்தோட எண்டுக்குள்ளே கவுன்சிலிங் முடிஞ்சிடும். சரிங்களா? அந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக கவுன்சிலிங் திருவிழா நடக்கும். அது எண்டுக்குள்ளே கவுன்சிலிங் முடிஞ்சிடும். அப்படி இல்லைனாலும் மார்ச் 10ஆம் தேதிக்கு முன்னாடி முடிஞ்சிடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.